நம் சித்தர்கள் தவமாய் தவமிருந்து தந்த கலை, வயதானோரையும் வாலிபனாக்க வல்ல கலை, வரும் முன் காப்போம் என்ற முன்னோர் சொல்லுக்கு மகுடம் சூட்ட பிறந்த கலை. நாடங்காவிட்டால் வயிறு குப்பையாகும், கண் அடங்காவிட்டால் மனம் குப்பையாகும். எனவே நாவையும் கண்ணையும் அடக்க பிறந்த அரிய கலை இதோ. மனிதன் நோயின்றி வாழ வழிகாட்டும் யோகா கலையை நமக்கும் கற்றுத்தர வருகிறார்கள் நம் பள்ளியின் யோகா கலைஞர்கள். உள்ளம் மேன்மை பெற, உடல் வலிமை பெற, உலகம் அமைதி பெற யோகா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று புதன்கிழமை. புதன் கோள்களிலிருந்து வரக்கூடிய பசுமை நிறமான காந்தலை கதிர்கள் நம் உடம்பில் தோள்களோடு தொடர்பு கொண்டு நமக்கு நன்மையே செய்யுமாக. உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ எல்லாம் வல்ல இறையருளும் குருவர்களும் துணை புரியட்டும். யோகாவின் தந்தை பதஞ்சலி சித்தர் இந்த யோகாவை 8 பிரிவுகளா 8 அங்கங்களா பிரிச்சிருக்காரு. அதுல முதல் நிலை இயமம். இயமம் என்பது சமூக ஒழுக்கம். நியமம். நியமம் என்பது தன் ஒழுக்கம். ஆசனம். ஆசனம் என்பது உடல் வலிமைக்கு. பிராணாயாமம் மூச்சை ஒழுங்குபடுத்துதல். பிரத்யாகாரம் புலனடக்கம். தாரணை மனதை ஒருமுகப்படுத்துதல். தியானம் அமைதியாக இருத்தல். இயமம் நியமம் என்ற நிலத்திலே ஆசனம் என்ற விதை விதைத்து, பிராணாயாமம் என்ற நீரை ஊற்றி, பிரத்யாகாரம் என்ற உரமிட்டு, தாரணை என்ற பூத்து, தியானம் என்ற காய் காய்த்து, சமாதி என்ற ஞானக்கனியை நமது பிரபஞ்சத்துக்கு கொடுத்து மகிழ்வோம். सकललोकाय सर्वभूताय सत्य साक्षात्कारा ओम शिवोहम ओम शिवोहम रुद्रनामं भजेहम மயிலாசனா. யோகாசனம் சாதாரணமாகவே தரையில செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஆனா நம்ம வித்யா மந்திரி குழந்தைங்க இன்னைக்கு பானை மேல செஞ்சு அசத்த போறாங்க. பெற்றோர்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். பானையில சாதாரணமாவே வழுக்கும், ஆனா அட்வான்ஸ் ஆசனாலாம் செஞ்சு அசத்த போறாங்க. மயிலாசனா. மயில் போன்ற தோட்டம் இருப்பதால் இதுக்கு மயிலாசன பேர் வச்சிருக்காங்க. இந்த மயிலாசனா நீங்க தினசரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய கணையங்கள் நன்றாக அழுத்தம் அடைஞ்சு சுகர் பேஷண்ட்க்கு சுகர் கண்ட்ரோல் கிடைக்கும். ரிலாக்ஸ். இது சாதாரணமா தரையில செய்யறதே ரொம்ப கஷ்டங்க. ஹேண்ட் பேலன்சிங்க்கு உகந்த ஆசனா. நெக்ஸ்ட் நின்ற பாதாசனா. மனசை ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் இப்படி ஒற்றை காலில் நிற்க முடியும். நினைவாற்றல் அதிகரிப்பதால ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மிகவும் உகந்த ஆசனா இந்த நின்ற பாதாசனா. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பச்சிமோத்தாசனா அண்ட் சைடு தண்டாசனா. உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலரின் தீர்க்க மந்திரம்.
பச்சிமோத்தாசனா, யமனையும் வெல்லக்கூடிய ஆசனா இந்த பச்சிமோத்தாசனா. ஏன்னு கேட்டீங்கன்னா டெய்லியும் 1 மினிட் இந்த ஆசனாஸ் பண்ணீங்கன்னா 125 வருஷம் வாழலாம். அது மட்டும் இல்லாம கல்லீரல், மண்ணீரல், கணையங்கள், சிறுநீரகங்கள், பெருங்குடல், சிறுங்குடல் நசுக்கப்பட்டு புத்துணர்ச்சி பெறும். என்றும் இளமையாக இருக்க செய்யும். சுகர் பேஷண்ட்டுக்கு கணையங்கள் நன்றாக அழுத்தம் அடிச்சு சுகர் கண்ட்ரோல் கிடைக்கும். ரிலாக்ஸ். கோடி 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 எண்ணிறந்த கோடியே. நெக்ஸ்ட் கருடாசனா. நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய என்னிலே கருடாசனா மனசை ஒருநிலைப்படுத்தி ஒற்றை காலில் ட்விஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க குழந்தைங்க. நரம்புகளுக்கு நல்ல வலு கிடைக்கும், கால்கள் நல்ல சக்தி பெறும், பேக் பெயின் இருந்தா குறையும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஏகபாத சிரசாசனா அண்ட் ஊர்த்துவ புஜங்காசனா. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா போனதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஏகபாத சிரசாசனா அண்ட் ஊர்த்துவ புஜங்காசனா. வீரபத்ராசனா போர் வீரர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆசனா வீரபத்ராசனா. ஓம் நம ரிலாக்ஸ். ஓம் நமச்சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அடுத்த விருச்சிகாசனா. வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தின் ஆடுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அர்த்த விருச்சிகாசனா. இந்த அர்த்த விருச்சிகாசனா நீங்க தினசரி செஞ்சீங்கன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும், சளி இருமல் போயிடும், கூன் முதுகு நிமிரும், என்றும் இளமையாக இருக்க செய்யும். ரிலாக்ஸ். வழக்கை சூழமான் மண் எடுத்த பாத நீள்முடி எட்டிசை நெக்ஸ்ட் நடராஜாசனா, பூரண தனுராசனா, கர்ப்பாசனா. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 முக்கட்டாசனா பார்க்க மிக எளிமையா இருந்தாலும் இந்த ஆசனா நீங்க தினசரி செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் வாக்கிங் போனீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைச்சிரும். பூரண தனுராசனா வில் போல தோற்றமுடையதால் இதற்கு பூரண தனுராசனா. நடராஜாசனா கர்ப்ப பிண்டாசனா, அம்மாவோட வயிற்றுல குழந்தைங்க இந்த பொசிஷன்ல இருக்கிறதால தான் இதுக்கு கர்ப்ப பிண்டாசனான்னு பெயர். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பிரமிட். பக்காசனா பக்காசனா. பத்மாசனா. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று வேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே ஆனவஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும் ஆனவஞ்செழுத்துளே பக்காசனா கொக்கு போன்ற தோற்றமுடையதால் இதற்கு பக்காசனா என்ற பெயர். இந்த ஆசனாலாம் சாதாரணமா தரையில செய்யறது ரொம்ப டஃப்ங்க. நம்ம குழந்தைங்க பானை மேல செஞ்சு அசைக்கிறாங்க. சிங்கத்தை கொஞ்சமும் முடியாது. நம்ம வித்யா மந்திரிய நீங்களே சொல்லுங்க, மிஞ்சவே முடியாது. ரிலாக்ஸ். பத்மாசனா
ஆசனங்களில் முதல் ஆசனம் பத்மாசனம் சொல்லுவாங்க. தியானம் மூச்சு பயிற்சிக்கு மிகவும் உகந்த ஆசனா இந்த பத்மாசனா. நெக்ஸ்ட் சிரசாசனா. அனைத்துமாய் அகண்டமாய் அநாதி முன்னநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. முடியும் வரை முயற்சி செய். முடியும் என்பது உன்னால் முடியும் வரை அல்ல, நீங்கள் நினைத்த செயல் முடியும் வரை. அது போலவே நம்ம குழந்தைங்க பிராக்டிஸ் பண்ணி இப்ப பானை மேல சிரசாசனா பண்றாங்க. கைகளை நல்லாவே தட்டலாம். கைகள் தட்டும் போது நம்ம உள்ளங்கையில உள்ள அக்குப்ரெஷர் பாயிண்டுகள் தூண்டப்படும். நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் சீரா இருக்கும். நாம அந்த டே ஃபுல்லா சுறுசுறுப்பா இருப்போம். மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை. Two. 3. 4. 5. ஆசனங்களின் அரசன் சிரசாசன் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு அரசன் நாட்டை காப்பாத்துற மாதிரி இந்த ஆசனம் நம்ம உடம்ப காப்பாத்தும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு முடி கொட்டுறதை தடுக்கும், முடி நரைக்கிறதை தடுக்கும், முகத்துல புள்ளி பற்கள் போயிடும். வெட்டியூட்டி நீர் சுருதிகள் நன்றாக இயக்கப்படுவதால ஆராய்ச்சியாளர் கணக்காளர் சிந்தனைகள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால தான் இந்த ஆசனத்தை ஆசனங்களின் அரசன் சொல்லுவோம். ரிலாக்ஸ். பைக் விழிப்புணர்வு, ஹெல்மெட் விழிப்புணர்வு. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை போகணும்னா கூட இப்பெல்லாம் ஹெல்மெட் போட்டு தான் இப்போ டூ வீலர் எடுத்து போறோம். அந்த டூ வீலர் எடுக்கும் போது ஹெல்மெட் கட்டாயம் அணியணும்ன்ற விழிப்புணர்வுக்காக நம்ம குழந்தைங்க ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுறாங்க. அது கவசம் உயிர் கவசம் எல்லோரும் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க. விபத்துக்கு விடுமுறையே கிடையாதுங்க. அதனால வெளியில போகும்போது நம்ம குடும்பத்துக்காக நாம இருக்கோம். விழிப்புணர்வோட ஹெல்மெட் போட்டு பைக் எடுக்கணும். அன்னப்பறவை போஸ். அன்னப்பறவையின் சிறப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா, நீரும் தண்ணியும் தனித்தனியா பிரிக்கும். அதுபோல இந்த காலத்துல ஸ்மார்ட் போன் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஸ்மார்ட் போன்ல நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு தகுந்த நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம அன்னப்பறவை போல பிரிச்சு எடுத்துக்க, செல்போனை தேவையானப்ப மட்டும் பயன்படுத்தணும்ன்றதுக்காக. விபத்துக்கு விடுமுறை கிடையாது. எங்க போனாலும் சேஃபா ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க. அதனால இந்த விழிப்புணர்வுக்காக தான் நம்ம வித்யா மந்திரி பள்ளி சார்பாக உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம். 18 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்க கிட்ட வண்டி ஓட்ட அலோவ் பண்ணாதீங்க. நன்றி. ரிலாக்ஸ். பட்டர்ஃப்ளை பார்க்க எளிமையா இருந்தாலும் இந்த ஆசனா தினசரி செஞ்சீங்கன்னா பெண்களுக்கு, குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் சரியாகும். கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய டாக்டர் அட்வைஸோட இந்த பட்டர்ஃப்ளை செஞ்சீங்கன்னா சுகப்பிரசவம் ஆவதற்கு மிகுந்த அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால டாக்டர் அட்வைஸோட இந்த பட்டர்ஃப்ளையை தினசரி ட்ரை பண்ணுங்க. எல்லா பெண்களுமே செய்யலாம். பெண்களுக்கு ரொம்ப உகந்தது அந்த பட்டர்ஃப்ளை ஆசனா. பயில்வோம், நலமுடன் திகழ்வோம். யோகா என்பது நம் நாட்டுடைய பாரம்பரிய கலைங்க. நம் நாட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கின கலை. அதை நாம செஞ்சு அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடனும் மன அமைதியுடனும் வாழணும்னு அன்போட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மனிதனுக்கு கல்விதான் சொத்து. அந்த சிறந்த கல்விக்கு நம்ம வித்யா மந்திரி தான் கெத்து.